அனைத்து உயிரினங்களும் நோயற்ற பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறேன். டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பாத எரிச்சல். பாத எரிச்சல் ஏன் வருது, யாருக்கெல்லாம் வருது, இதற்கு தீர்வு எப்படி காணலாம் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பாத எரிச்சல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, மெயினா இதோட தொந்தரவுகள் எப்ப தெரியும் அப்படின்னா, இரவில் தூங்கும் பொழுதுதான் இந்த எரிச்சல்ங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப தூக்கம் கெடும். அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எங்கேயும் நடக்க முடியாது. கால் அனலாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெய தடவிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணீர்ல பாதத்தை வைப்பாங்க. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த பாத எரிச்சல் அப்படிங்கிறது பெரும் தொந்தரவுக்குரியது. இந்த பாத எரிச்சல்ல எது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நரம்புகள், பாதத்திற்குரிய நரம்புகள். யூஸ்வலா இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெர்மட்டோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையிலிருந்து அப்படியே ஒரு கத்தையா நரம்புகள் வரும். பாதுகாப்பா முதுகு தண்டு வடி வழியா வரும். அந்தந்த இடத்துக்கு கைக்கு, காலுக்கு, உடம்புக்கு எல்லாம் போகும். அதே மாதிரி இடுப்பு பகுதியில இருந்து கால்களுக்கு போகும். கால்களுக்கு பெரிய நர்வ், சயாட்டிக் நர்வ் பிரிஞ்சு பாதத்துக்கு சின்ன சின்னதா போகும். இதுல இந்த நரம்புகளோட கண்டக்ஷன், அது கடத்தும் தன்மை, அதோட சமிக்ஞைகள் குறையும் பொழுது ஆரம்ப நிலையில என்ன இருக்கும்னா மதமதப்பு இருக்கும், சில்லிட்டு இருக்கும். பின்னாடி என்ன ஆகும், எரிச்சல் போன்றவை வரும். இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா பெரும்பான்மையாக சர்க்கரை நோயாளிகளுக்கு வரும். ஏன் சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரும்பான்மையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும், இந்த இரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பதில் தடுமாற்றம் ஏற்படுது. அது மாதிரி இந்த சமிக்கைகள், சிக்னல்ஸ் கடத்துவதிலையும் தாமதம் ஏற்படுறதுனால, தடங்கள் ஏற்படுவதனால நரம்புகள் பலகீனமா ஆகுது. அதனால அவங்களுக்கு பாத எரிச்சல் வரும். சில பேருக்கு ரொம்ப நாள் பாத எரிச்சல் இருக்கும். ஆனா அவங்களுக்கு சர்க்கரை நோய் கூட இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாது. சர்க்கரை ரத்தத்தில் சீராக இல்லை. இதை எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்னா 3 மாச சர்க்கரை அளவு HbA1c 6.5க்கு மேல இருந்ததுனாலே நமக்கு நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீரா இல்லை, இது நம்ம உறுப்புகளை பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 2வது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லம்பார் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சயாட்டிகா. இடுப்பு எலும்புல நடுவில் இருக்க டிஸ்க் விலகி இருக்குது, கம்ப்ரெஷன் ஆகும் பொழுது நரம்புகள் அழுந்தப்படும். எந்த பக்கம் இருக்கக்கூடிய நரம்புகள் அழுத்தப்படுதோ அங்க தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். வலது பக்கம்னா வலது பக்க பாதை எரிச்சல், இடது பக்கம்னா இடது பக்க பாதை எரிச்சல் இருக்கும். அடுத்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா சத்து குறைபாடு, குறிப்பாக விட்டமின் B12 சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த பாதை எரிச்சல். ஏன்னா இந்த விட்டமின் B12 நரம்புகளுக்கு ரொம்ப முக்கியம். இதுவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு அதுவும் வரும். விட்டமின் B12 குறைபாடும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரும். யூஸ்வலாவே நார்மலா அவங்களுக்கு அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படாது. அதனால விட்டமின் B12 குறைபாடு இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கால்கள் கொலுசு போடுற இடத்துல டார்சல் போன்ஸ் இருக்கும், டார்சல் டனல் சிண்ட்ரோம். அந்த டனல் வழியா தான் பாதத்துக்கு நரம்புகள் வரும். அதுல ஏதாவது கம்ப்ரெஷன்ஸ் ஏற்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எரிச்சல் ஏற்படும். இவங்களுக்கு பெருசா இடுப்பு வலிகள் ஏற்படாது. அந்த கொலுசு போடுற இடம் அதுக்கு கீழே மட்டும்தான் எரிச்சல்கள் சில பேருக்கு ஏற்படும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன, எனக்கு இரவு நேரத்துல மட்டும்தான் பாத எரிச்சல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு தான் இரவு நேரத்துல பாத எரிச்சல் ஏற்படும். இல்ல கால் விரல்கள்ல மட்டும் எரிச்சல் ஏற்படும். அந்த மாதிரி யூரிக் ஆசிட் இருக்கா அப்படின்னு பார்த்து அதற்குரிய சிகிச்சை ஏற்கணும். இவங்களுக்கு பாத எரிச்சலோட அசோசியேட்டடா சில சமயம் பாத விரல்கள், கொலுசு போடுற இடங்கள்ல வீக்கங்கள் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா யூரிக் ஆசிட் இருக்கா அப்படின்னு பார்த்து அதற்கு தகுந்த வகையில நம்ம சிகிச்சை மேற்கொள்ளணும். ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இப்ப இதற்கு ஒவ்வொன்றுக்கும் எப்படி சிகிச்சை மேற்கொள்ளணும். சர்க்கரை நோயாளிகள் இருந்தாங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவை நம்ம சீரா வைக்கணும், அது ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா முதல் நிலையா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு சைட் பை சைடா உணவுகள் விட்டமின் B12 அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அசைவ உணவுகள் தான், அதை எடுக்கணும். பட் அசைவ உணவுகள் எடுக்க மாட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கும் வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸை வந்து நம்ம எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இடுப்புல கம்ப்ரெஷன் இருக்கு, லம்பார் டிஸ்க் பல்ஜ் இருக்கு அப்படின்னா தற்காலிகமாக நரம்புகளை தூண்டக்கூடிய மருந்துகள் எடுத்துட்டு வர்ம சிகிச்சை இல்லைன்னா எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும். ஏன்னா பாதை எரிச்சல்னா லைஃப் லாங்கா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிறுநீரை பெருக்கி தள்ளுற மாதிரி நல்லா தண்ணீர் வந்து குடிச்சோம்னாலே இந்த யூரிக் ஆசிடானது இந்த எலும்புகள்ல பாதங்கள்ல தேங்காமல் யூரின் வழியா வெளியேறும். அடுத்து நம்மள சீரமைச்சுக்கிற மாதிரி உணவுகள். ஸோ கண்டிப்பா இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் கண்டிப்பா எடுக்கணும். யூரிக் ஆசிட் இருக்கவங்க வெள்ளரிக்காய் ஜூஸ் கண்டிப்பா எடுக்கணும். இது யூரிக் ஆசிடால பாத எரிச்சல் இருக்கவங்க ஐஸ் கட்டி இருக்கு பாத்தீங்களா, ஐஸ் வாட்டர் இல்ல ஐஸ் கட்டியில நம்ம ஒற்றடம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீக்கமும் குறையும், எரிச்சலும் குறையும். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெது வெதுப்பான வெந்நீர்ல எப்சம் சால்ட் போட்டு ஒரு 15 நிமிடங்கள் கால்களை வைக்கலாம். ஆனா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, இல்ல சர்க்கரை நோயே சீரா இல்லாம இருந்ததுன்னா அவங்க மட்டும் மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல எடுத்துட்டாங்கன்னா நல்லது, இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். அடுத்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களுக்கு பாத எரிச்சல் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த இடைப்பட்ட திசுக்கள்ல நீர் அதிகமா தங்கிரும், இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேசஸ்ல. அப்ப நீர் அதிகமா இருக்கிறப்ப இது என்ன பண்ணும், நரம்புகளை அழுத்த ஆரம்பிக்கும். ஸோ நரம்புகளை அழுத்துறதுனால இவங்களுக்கு பாதத்துல எரிச்சல் வரும். அப்ப இவங்களும் என்ன பண்ணும், சிறுநீரை அந்த பிளட்ல வந்து கிரியாட்டின் லெவல்ல சீரா வச்சுக்கணும், கால்கள்ல வீக்கம் ஏற்படாமல் இருக்கணும். நார்மலா வந்து என்னன்னா பற்றுக்கள் வந்து போடலாம், சுக்குத்தூள் மஞ்சள் இதனுடன் சேர்ந்து வந்து என்னன்னா முட்டை வெண்கரு கலந்து பற்று போட்டோம் அப்படின்னா அந்த வாட்டரை வந்து அது அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அப்ப எரிச்சல் அப்படிங்கிறது குறையும். அதனால பாத எரிச்சல் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தாலதான் இருக்கு அப்படிங்கிறது நிறைய நினைக்க கூடாது. இந்த மாதிரி என்ன காரணங்களால இருக்குன்னு பார்த்து அதற்கு தக்க வகைகளை நம்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா பாத எரிச்சல் இருந்து நிரந்தரமாக நாம விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.